டிவி சோமு இணைந்திருக்கிறார். டிவி சோமு வணக்கம். காங்கிரசுடைய பொருள்கள் தொடர்ந்து திரு மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தியில இருந்து எல்லாருமே சொன்னதனுடைய வெளிப்பாடு கூட்டணி ஆட்சி அப்படின்றது. அதை வேற வார்த்தைகள் சொன்னாங்க. இப்போது அது முற்று பெற்று இருக்கதா பாக்குறீங்களா? நிச்சயமா திமுக அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத ஒத்துக்காதுங்கிறது நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு தவறான ஒரு போக்கு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சினா கூட பரவாயில்ல, ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேவையாங்கிறது என்னுடைய பார்வை. சரியா தவற என்னுடைய பார்வை. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தது இந்த தவறை செய்தது திமுக தலைவர் மறைந்த கருணாநிதி தான். 1984 114 சீட்டு காங்கிரசுக்கு கொடுத்துட்டு 112 திமுக நின்னாரு. அப்புறம் 2011 63 சீட்டு கொடுத்தாரு. இந்த 2 தேர்தலுமே தோத்துட்டாங்க. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இப்ப சில பேர் கேட்கலாம், 2006 இவர் மைனாரிட்டி அரசு தானே தாக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு. அது எப்படி தாக்கு பிடிச்சிச்சுன்னா, எடுத்த உடனே பாமக சொல்லிருச்சு நாங்க வெளியில இருந்து ஆதரவு தருவோம். அப்ப மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் வேற வழி இல்ல, இது பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல காங்கிரஸ் மட்டுமே நம்பி இருந்தால் அப்பவே அந்த கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். அதே மாதிரி சீட்டு அதிகமா கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கருணாநிதி பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி அரசியல் நிர்பந்தங்கள் இருந்திருக்கும். அந்த நிர்பந்தங்களுக்கு அவர் ஆட்பட்டு இருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப ஜெயலலிதா பாத்தீங்கன்னா ஒரு தடவை காங்கிரஸ் கூட இருந்தப்ப 14-15 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்ப இந்த விஷயத்துல ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் கருணாநிதியுடைய வழியை பின்பற்றாம ஜெயலலிதா வழியை பின்பற்றுறாரு. இது சரியான விஷயம் தான். ஏன்னா காங்கிரஸ் தனியா நின்னப்ப கடைசியா நின்றது 2014 4.3%. மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, இவரே 2014 வாங்குறது வெறும் 30,000 ஓட்டு. இல்ல அப்படிங்கிறப்ப இவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்ற இடங்களை தான் கேட்கணும். அது தவறு கிடையாது. ஆனா நான் எனக்கு தொண்டர் பலம் கிடையாது, கட்சி வாக்கு சதவீதம் கிடையாது, மக்களுக்கான விஷயங்கள்ல போராட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு ஆட்சியில பங்கு வேணும். அதாவது கட்சியை வளர்த்துட்டு ஆட்சியில பங்கு கேட்கணுமே தவிர ஆட்சியில பங்கு கொடுங்க நாங்க கட்சியை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கறது எப்படி ஸ்டாலின் இல்ல யாருதான் ஏத்துக்க முடியும்? அதனால நிச்சயம் ஒரு தலைமை இந்த அளவுக்கானது. அதாவது சீட்டு போன வரை 25னா சரி ஏதோ ஒரு 2 சீட்டு அதிகமா கொடுக்கலாம். 25ங்கிறது ஒரு 27, 28 அப்படிங்கறது அவங்க என்னமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தவிர இது ஆட்சியில் பங்குங்கிறத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். நானும் பல பேட்டிகள்லயும் விவாதங்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.